வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் நம்பர்ஸை பார்த்து எப்போவாச்சும் தலை சுத்திருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு முதலீட்டாளர்கள் பயன்படுத்துற ரெண்டு முக்கியமான டூல்ஸை வச்சு இந்த நம்பர்ஸை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலான்னு பார்க்க போறோம். சரி வாங்க, ஒரு சிம்பிளான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் 500 கோடி ரூபாய் லாபம் பார்க்குற ஒரு கம்பெனி, இன்னொரு பக்கம் 100 கோடி ரூபாய் லாபம் பார்க்குற இன்னொரு கம்பெனி. நீங்க ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்தா எதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? பதில் ரொம்ப சிம்பிள்னு தோணுதா? ஆனா விஷயம் அவ்வளோ ஈஸி இல்ல. பார்த்தோன்னே கம்பெனி பி தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? 5 மடங்கு அதிக லாபம். ஆனா ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பை அதோட மொத்த லாபத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இங்கே தான் நம்மளோட முதல் கருவி, அதாவது நம்ம முதல் டூல் உள்ள வருது. அதுதான் இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு பங்குக்கான வருமானம். நம்மளோட ஆரம்ப கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க இதுதான் நமக்கு உதவ போகுது. அப்போ இபிஎஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற மொத்த லாபத்துல உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு கணக்கு போடுறது தான் இந்த இபிஎஸ். ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கணக்கு போடுற ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸி தான். கம்பெனியோட மொத்த நிகர லாபத்துல இருந்து பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற டிவிடெண்டை கழிச்சிடணும். மிச்சம் இருக்கிறத மொத்த ஷேர்களோட எண்ணிக்கையால வகுத்தா முடிஞ்சது. இப்போ நம்மளோட முதல் கேள்விக்கு வருவோம். இங்க தான் பாருங்க, விஷயமே சுவாரஸ்யமா போகுது. கம்பெனி ஏ கிட்ட 1 கோடி ஷேர் இருக்கு, ஆனா கம்பெனி பி கிட்ட 10 கோடி ஷேர் இருக்கு. இப்போ நம்ம இபிஎஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தினா என்ன நடக்குது பாருங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. கம்பெனி ஏவோட இபிஎஸ் 98 இருக்கு, ஆனா கம்பெனி பியோட இபிஎஸ் வெறும் 49.8 தான். இந்த பார் சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். கம்பெனி பி 5 மடங்கு அதிகமா லாபம் சம்பாதிச்சாலும் ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம்னு பார்க்கும்போது கம்பெனி ஏ தான் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக மதிப்பை உருவாக்குது. அதனால இந்த கேஸ்ல கம்பெனி ஏ தான் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்மையிலே அதிக மதிப்பு கொடுத்திருக்கு. சரி, இப்போ ஒரு ஷேர் எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு, அடுத்ததா நாம அந்த ஷேருக்காக எவ்வளோ விலை கொடுக்குறோன்னு பார்க்க வேண்டாமா? அதுவும் முக்கியம்தானே. அப்படியா? கம்பெனி ஏவோட இபிஎஸ் அதிகமா இருக்கிறதால அதை வாங்குறது தான் பெஸ்ட் முடிவா? நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கதை இன்னும் முடியல. நாம இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. இங்க தான் நம்மளோட 2வது டூல் வருது. அதுதான் பிஇ ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஒரு ஷேரோட விலைய அது சம்பாதிக்கிற பணத்தோட ஒப்பிட்டு பார்க்க இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிஇ ரேஷியோனா என்னன்னா, ஒரு ஷேரோட மார்க்கெட் விலை அது சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயை விட எவ்வளோ மடங்கு அதிகமா இருக்குன்னு காட்டுறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா இல்ல சீப்பா கிடைக்குதான்னு கண்டுபிடிக்க இது உதவும். இத கணக்கு போடுறதும் ரொம்ப ஈஸி. ஷேரோட இப்போதைய மார்க்கெட் விலைய அதோட இபிஎஸ் ஆல வகுத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ கிடைச்சிரும். சரி, இப்போ ஒரு புது சினாரியோ எடுத்துக்கலாம். கம்பெனி ஏ, கம்பெனி பி, 2 கம்பெனியோட ஷேரும் மார்க்கெட்ல ஒரே விலைக்கு, அதாவது 100 ரூபாய்க்கு விக்குதுன்னு வச்சுப்போம். 2 ஷேரோட வெளியும் 100 ரூபா தான். ஆனா கம்பெனி ஏவோட இபிஎஸ் வெறும் 5 ரூபா, கம்பெனி பியோட இபிஎஸ் 20 ரூபா. இப்ப பிஇ ரேஷியோவை கணக்கு போட்டா கம்பெனி ஏக்கு பிஇ 20ன்னு வருது, ஆனா கம்பெனி பிக்கு பிஇ வெறும் 5 தான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது கம்பெனி பி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க வெறும் 5 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. ஆனா கம்பெனி ஏ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க 20 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா கம்பெனி ஏவோட ஷேர் கம்பெனி பியோட ஷேரை விட 4 மடங்கு காஸ்ட்லி. சரி, இப்போ இந்த 2 டூல்ஸை பத்தி நாம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அப்போ நாம கத்துக்கிட்டது இதுதான். நியூஸ்ல வர்ற பெரிய லாப நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு ஷேரோட உண்மையான சம்பாதியத்திறனை தெரிஞ்சுக்க இபிஎஸ் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேரோட விலை கரெக்டான தெரிஞ்சுக்க பிஇ ரேஷியோவை பயன்படுத்துங்க. இந்த 2 டூல்ஸையும் ஒன்னா பயன்படுத்தும் போது தான் உங்களால ஒரு தெளிவான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுக்க முடியும். இப்போது இந்த 2 சூப்பரான கருவிகளும் உங்க கையில இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது சும்மா அதோட லாபத்தை மட்டும் பாப்பீங்களா, இல்ல இபிஎஸ்ஸையும் பிஇ ரேஷியோவையும் ஆழமா பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.